வணக்கம் நேயர்களே! இது சுடர். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள படிச்சேன். அத பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இந்தியாவுடைய வெட்டிங் மார்க்கெட்டோட மொத்த வேல்யூ என்ன தெரியுமா? 6,50,000 கோடி வெறும் 2 மாசத்துலங்க. அதாவது நவம்பர் 2025ல ஆரம்பிச்சு டிசம்பர் 2025 வரைக்கும் இந்தியாவுல மொத்தம் 48,00,000 திருமணங்கள் நடந்திருக்காம். இந்த 48,00,000 திருமணங்களுக்கு மொத்தம் 6,50,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற தகவல வெளியிட்டிருக்கிறாங்க. போன வருடம் 5,50,000 கோடியாக இருந்தது. இந்த வருஷம் 6,00,000 கோடியாக அதிகரிச்சிருக்குது. டெல்லி போன்ற மெட்ரோ சிட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4,8 லட்சம் அதாவது 5,00,000 திருமணங்களுக்கு கிட்டத்தட்ட 2,00,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்கு. ஏன்னா, இந்தியாவுடைய வெட்டிங் மார்க்கெட் எவ்வளவு பெரிய ஒரு எக்கானமிய டிரைவ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு திருமணம் அப்படின்னா, ப்ரீ வெட்டிங் ஷூட்ல ஆரம்பிச்சு சங்கீத், பாராத்து, அப்புறம் மெயின் ஈவென்ட், அதுக்கப்புறம் ரிசப்ஷன், அதுக்கப்புறம் ஆ பிரைடல் செரமனி இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அ கோலாகலமான ஒரு கொண்டாட்டமாக இன்னைக்கு பார்க்கப்படுது. அதாவது இதுல உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு எக்கானமிய ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ஈவென்ட்டா இந்த வெட்டிங்ஸ் மாறிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் வெட்டிங்ஸ் ஆர் கெட்டிங் ரிச்சர் பட் மேரேஜஸ் ஆர் கெட்டிங் புவரர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ட்ரோன்ஸ், டெக்கார், டெஸ்டினேஷன் வெட்டிங், டிசைனர் டிரெஸ் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு பக்கம் அதிகம் செலவு பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் ரேட்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு. கடந்த 20 வருடங்கள்ல கிட்டத்தட்ட இந்தியாவுல டிவோர்ஸ் ரேட்ஸ் 3 மடங்காக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஒரு திருமணத்துக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்ல ஆரம்பிச்சு, மெஹந்தியா இருக்கட்டும், பாராத்தா இருக்கட்டும், சங்கீத்தா இருக்கட்டும், மெயின் இவென்ட்டா இருக்கட்டும், இப்படி லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல செலவு பண்றதுக்கு தயங்காத மக்கள், உண்மையிலேயே அந்த திருமணத்துக்கு தேவையான அன்பு, புரிதல் இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் உணர்ந்து தான் நம்ம இந்த ஒரு பந்தத்துல இறங்குறோமா? அப்படிங்கிறத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. திருமண பந்தம் அப்படிங்கிறத தாண்டி, இன்னைக்கு திருமண பந்தா அப்படிங்கிறதுல நிக்குது அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒரு காலத்துல தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் வெட்டிங்ல இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. இது தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர். இது ஃபேமிலிஸ் மேலயும், ரிலேட்டிவ்ஸ் மேலயும், சொசைட்டி மேலயும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ தான் ஏற்படுத்துது. சும்மா உங்க ஸ்டேட்டஸ் சிம்பல காமிக்கிறதுக்காக தான் இது போன்ற லாவிஷ் திருமணங்கள பண்றீங்க. அதனால இந்த ஆடம்பரத்தை எல்லாம் தவிர்த்துட்டு சிம்பிளா திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் திராவிட கலாச்சாரத்துல, திராவிட கருத்தியல்ல பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை திருமணத்துக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்தாங்க. ஆடம்பரமான திருமணம் அப்படிங்கிறத விட, ஆத்மார்த்தமான ஒரு பந்தம், அதை ஏற்படுத்தக்கூடிய சிம்பிளான திருமணங்களுக்கு நாம முக்கியத்துவம் குடுத்தோம். ஒரு திருமண பந்தத்துக்குள்ள நுழையக்கூடிய ஆணுக்கும், பெண்ணுக்கும் பரஸ்பரம் மரியாதை இருக்கணும். பரஸ்பரம் அன்பு இருக்கணும். அதுதான் ஒரு திருமணத்துடைய அடித்தளம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது போன்ற ஆடம்பர திருமணங்கள் ஸ்டேட்டஸ் சிம்பல் அப்படிங்கிறத தாண்டி சோசியல் மீடியா ஸ்டேட்டஸாவும் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய அவலம். இத இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ரியலைஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா, ஆடம்பர திருமணம் நடந்த சில மாதங்கள்லயே கோர்ட் வாசப்படிய மிதிக்கக்கூடிய கலாச்சாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தினால பல அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ நாம வச்சுக்கிறோம். சினிமால காமிக்கிற மாரி, இல்ல சோசியல் மீடியால பார்க்குற மாரி, திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி, ரொம்ப குளோரிஃபை பண்ணி, ரொம்ப கிளாமரஸா ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆனா, உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான திருமணத்துக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை. நம்ம பார்ட்னரோட எக்ஸிஸ்ட் பண்ணக்கூடிய, எக்ஸிஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும்னா, அதற்கு பொறுமை தேவை. இந்த ஜெனரேஷன்ல மிஸ்ஸிங்கா இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை. இன்னொன்னு ஈகோ. ஒரு செல்ஃப் ஃபோக்கஸ். என்னுடைய தேவைகள், என்னுடைய சந்தோஷங்கள், இதற்கு தான் நம்ம ரொம்ப அதிக முக்கியத்துவம் குடுக்குறோமே தவிர, நம்மளோட இருக்கக்கூடிய அந்த நபருடைய உணர்வுகளையும் நாம மதிக்கணும். புட்டிங் யுவர் செல்ஃப் இன் யுவர் பார்ட்னர்ஸ் ஷூஸ் அப்படிங்கிறத நம்ம பல நேரங்கள்ல மறந்துர்றோம். ரொம்ப செல்ஃப் ஃபோகஸ்டா, ரொம்ப ஈகோ சென்ட்ரிக்கா இருக்கக்கூடிய காரணம் கூட, இன்னைக்கு டிவோர்ஸ் உடைய ரேட்ஸ அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இன்னைக்கு பெண்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. உன்ன நம்பி நான் இல்ல. அதனால உன்னுடைய தேவையும் எனக்கு இல்ல. அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூடோட தான் பல பேர் திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ளேயே என்டர் பண்றாங்க. பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கிற அளவுக்கு எமோஷனல் மெச்சூரிட்டி இருக்க மாட்டேங்குது. சோசியல் மீடியா பிரஷர்
இன்னைக்கு சோசியல் மீடியால எவ்ளோ லைக்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்த, அந்த மேரேஜ்க்குள்ள எவ்ளோ லவ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம குடுக்க மாட்டேங்கிறோம். எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அத கொண்டாடணும். அத சோசியல் மீடியால போடணும். அதுக்கு நெறைய லைக்ஸ் வரணும். ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வேலிடேஷன நம்ம 3வது மனுஷன் கிட்ட தேடுறோம். முதல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ப வேலிடேட் பண்ண வேண்டியது அந்த பந்தத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த 2 நபர்கள். இங்க போலி வேஷமும், ஆடம்பரமும் அதிகமாகி இருக்கு. சோசியல் மீடியால அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிம்பத்துக்கு நேர் எதிராக இருக்கு வாழ்க்கையில ரியாலிட்டில அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை. கம்யூனிகேஷனே இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வேலைக்கு போறாங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தா 2 பேரும் ஃபோனோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்பு, ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதே இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்கு. ஒரு கல்ச்சரல் ஷிஃப்ட் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு கலாச்சாரத்தை பொத்தி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, கலாச்சாரத்தை எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில நம்ம எல்லாருமே இறங்கிட்டோமோ அப்படின்னு தோணுது. முன்னெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க, கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றதே ஒரு கெட்ட வார்த்தையா பார்க்கக்கூடிய ஜெனரேஷன். மை ஸ்பேஸ். ஐ வாண்ட் மை ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய ஸ்பேஸ் உங்களுக்கு முக்கியம் தான். பட் அட் த சேம் டைம் நமக்குன்னு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அதர் பீப்பிள்ஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய இன்னைக்கு நாம உணர மாட்டேங்கிறோம். இன்னைக்கு இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு வியாபார சந்தை எவ்வளவு பெரிய சோசியல் அண்ட் எக்கனாமிக் பாரடாக்ஸா மாறி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 3 நாள் நடக்கக்கூடிய ஒரு ஈவென்ட்க்காக 3,00,00,000 வரைக்கும் செலவு பண்றாங்க. ஆனா காலம் பூரா தொடரக்கூடிய அந்த பந்தத்துல கொஞ்சம் எமோஷன்ஸ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதற்கு நமக்கு பொறுமை இல்ல. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே நாம ஒரு செடிய வளர்க்கிற மாரி, அதற்கு உரம் போடணும், அதுக்கு தண்ணி ஊத்தணும், அதுக்கு பொத்தி பொத்தி பாதுகாக்கணும். அப்பதான் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி லைஃப் லாங் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நாம தயாரா இல்ல. கோடி கோடியா கொட்டி ஆடம்பரமா ஒரு திருமணத்த ஒரு ஈவென்ட்டா நாம செலிப்ரேட் பண்றோமே தவிர, உண்மையான செலிப்ரேஷன் அந்த ஈவென்ட்க்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நாம மறந்துட்டோம். செலிப்ரேட் தி ரிலேஷன்ஷிப். டூ நாட் செலிப்ரேட் தி வெட்டிங். இன்வெஸ்ட் இன் தி ரிலேஷன்ஷிப். டூ நாட் இன்வெஸ்ட் இன் தி ஈவென்ட். அப்படிங்கிற விஷயத்த எப்போ நாம அடுத்த தலைமுறைக்கு உணர்த்தப் போறோம்? ஒரு நல்ல ஆரோக்கியமான திருமணத்துக்கு தேவ விட்டு குடுத்து போகுதல், புரிதல், பொறுமை, அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் தான். இதெல்லாம் தான் ஒரு திருமணத்தில், ஒரு பந்தத்தில் நாம போடக்கூடிய முதலீடுகள். 3 நாளைக்காக கோடிக்கணக்குல செலவு பண்ணா, அந்த பணம் ஒரு பக்கம் கரைஞ்சு தான் போக போகுது. ஆனா உண்மையிலேயே இஸ் இட் வொர்த் த எஃபர்ட் அப்படிங்கிறத என்னைக்கு நாம யோசிக்க போறோம்? இன்னைக்கு கலாச்சாரத்த வியாபாரமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு எல்லாத்தையும் வர்த்தகத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா வாழ்க்கை அப்படிங்கிறது வர்த்தகத்துல ஓடாது. வாழ்க்கைக்கு தேவை உண்மையான புரிதல், அன்பு, நேசம். அத என்னைக்கு நாம முதலீடு செய்ய போறோம்? யோசிச்சு பாருங்க. நன்றி.